பெண்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, கால் வலிலாம் வரல, அதுக்கு எப்படி சத்தா கருப்பு கவுனியும் கருப்பு உளுந்தும் சேர்த்து எப்படி பாயசம் செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருப்பு கவுனி அரிசி 2 கப்பு எடுத்து வறுத்துக்கோங்க. கடாயில் அடிகனமான கடாயில் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அப்போ இதை எடுத்து தனியாக கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கம்பையும் சேர்த்துக்கோங்க. இந்த கம்பு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி, கால்சியம் சத்தும் இதில் இருக்குது. அதையும் 2 கப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு 1/2 கப்பு போட்டு லைட்டாக வாசம் வர வரைக்கும் எடுத்து வறுத்துக்கிட்டோங்க. அடுத்தது கருப்பு உளுந்துங்க, அதையும் 1/2 கப்பு போட்டு வறுத்துக்கோங்க. ரொம்ப செவக்க வறுக்க தேவையில்லை, வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை எல்லாத்தையும் மிக்ஸி கப்பில் போட்டு குறப்பாக ஓட்டி எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 4-5 டம்ளர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லது. அப்புறம் கட்டி தட்டாமல் ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க இந்த பவுடரை சேர்த்துட்டு 1 கப்பு. அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். அப்புறமா குக்கரை லாக் பண்ணி 2-3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதை எடுத்து தேங்காய் பால் கொஞ்சம், வெள்ளை பாகு கொஞ்சமாக, ஒரு சிட்டிகை உப்பு, நெய்யில் வந்து இனிப்பு பக்கம் வறுத்து கொட்டிக்கோங்க. இது வந்து இனிப்பு வேணான்றவங்க மோரும் உப்பும் சேர்த்து சாப்பிடலாம். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.